ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சி வயலூர் முருகன் கோவிலுங்க. சூரசம்ஹாரம் பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். நல்லாயிருக்கும். இன்றைக்கி திருச்சியிலே பார்த்தீங்கன்னா நம்ம வயலூர் முருகன் கோவில் தான் ரொம்ப ஃபேமஸான கோவில். அதனால் நம்ம இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. திருச்சியிலே நிறைய முருகன் கோவில் இருக்குது, இருந்தாலும் நமக்கு வயலூர் முருகன் கோவில் நமக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால் இங்கே வரலாம் அப்படின்னு வந்திருக்கோம். சரியான க்ரௌடாக இருக்குங்க. பைக்கில் வந்தோம் அப்படின்னா அந்த மண்டபத்தோட க்ளோஸுங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் பைக்கையுமே அலோவ் பண்ணல. அதனால் நம்ம இங்கே பைக்கை எங்கேயே பார்க் பண்ணிவிட்டு நேராக வந்தோம். வந்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நேராக பிரசாதம் வாங்கி சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சுங்க. வெரைட்டி ரைஸ் நிறையா வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு அப்படியே நேராக கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தோம் அப்படின்னா அன்னதானம் நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கடைகளையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்து வேண்டுதலுக்காக கொடுக்குறாங்க. இங்கே இருக்கிற லோக்கல் ஏரியாக்காரங்க கடைக்காரங்க அவங்களுமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல இருந்துச்சு. நம்மளும் ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டு அடுத்து நேராக இப்போ சாமியை பார்க்க தாங்க உள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகள் போட்டுருக்குறாங்க பாருங்கள். லெஃப்ட் சைடில் இருக்குது பாருங்கள் அந்த கடைகள். அதிலலாம் பார்த்தீங்கன்னா முருகனோட சிலை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருந்தாங்கன்னா வாங்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம வேறு எங்கேயோ வாங்குறதுக்கு இது மாதிரி கோவில்களில் ஏதாவது விசேஷ நாட்களில் போயிட்டு ஏதாவது சாமி ஃபோட்டோவோ சிலைகளோ வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. அதனால் நம்மளால் எதுவும் வாங்க முடியலை. எல்லாமே 1800 இந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் 1500 அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் இருக்குது. கம்மியான இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, அது செட் ஆகலை. கோவிலில் பாருங்கள் எவ்வளவு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம இங்கே க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது. கோவில் முன்புறத்தில் போகவே முடியலைங்க, ரொம்ப சரியான க்ரௌடாக இருக்குது. ஏன்னா சூரசம்ஹாரம் அங்கே தான் நடக்கும், அதனால தான் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இந்த சைடு ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ நம்ம கோவிலுக்கு முன்புறத்தில் வந்துட்டாங்க. சூரசம்ஹாரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள். சரியான க்ரௌடாக இருக்குங்க. இடம் பெரிய இடம் தான், ஆனாலும் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. நம்மளால் உள்ளே போய் பார்க்கவே முடியாது. அந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சூரசம்ஹாரம் நடக்கும். அதுலேருந்து தான் சாமி வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளால் உள்ளே போகவே முடியலை. இங்கேயே நின்று பார்த்தாலும் ஒன்றுமே தெரியாது. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை இவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு. சூரசம்ஹாரம் முடிஞ்ச அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திருக்கல்யாணம் நடக்கும். அதுவுமே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இருந்தாலும் சூரசம்ஹாரம் தான் ஃபஸ்ட்டாக வந்து கொண்டாடுற நாள், அதனால் அதுக்கு தான் அதிக பேர் வந்திருக்கிறாங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, எல்லா கோவில்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் எல்லா கோவில்கள்லேயுமே சூரசம்ஹாரம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. ஒவ்வொரு கோவில்களுக்கும் சூரசம்ஹாரம் நடக்கிற டைமிங் மட்டும்தாங்க மாறும் கோவில்களுக்கு ஏற்ற மாதிரி. சில கோவில்களில் ஈவினிங் சீக்கிரமாக 6 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம அங்கே வயலூர் முருகன் கோவிலில் நைட்டு 9 மணிக்கு மேலே தான் சூரசம்ஹாரமே ஸ்டார்டிங் ஆகுது. இன்றைக்கி வந்து நம்மளால் சாமியை வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப கம்மி தான். அதனால் இங்கே வெளியவே நின்றுட்டு இங்கே அம்பாலை மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். விஐபிஸ் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த கேட் வழியாக உள்ளே அனுப்புகிறாங்க. நம்மளாம் வெளியே வந்துட்டு பார்த்துட்டு போக வேண்டியதான். அடுத்தது 2வது நாள் திருக்கல்யாணம்ங்க. அதில் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. முதல் நாள் சூரசம்ஹாரம் நம்மளால் பார்க்க முடியலைங்க. அது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. டைமிங் வேறு ரொம்ப ஆனதுனால நம்மளால் பார்க்க முடியலை. ஏன்னா ரொம்ப தூரத்தில் நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா கூட டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு பார்த்துருந்துருக்கலாம். அது ரொம்ப தூரத்தில் நின்றுடும், ஒன்றுமே தெரியலை. சரி, அதனால் நம்ம அடுத்த நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இன்றைக்கி 2வது நாள் திருக்கல்யாணம். இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்குமே சரியான கூட்டமாக இருக்குங்க. இங்கே கோவில்களில் சுற்றியுமே அன்னதானம் கொடுத்துட்ருக்குறாங்க. எல்லா பக்கமுமே அன்னதானம் கொடுத்துட்ருக்குறாங்க. இது எல்லாமே அன்னதானம் வாங்குறதுக்கு தான் இவ்வளோ க்யூவில் நின்றுட்டுருக்குறாங்க. வயலூர் முருகன் கோவில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. நேற்று வந்தோம், நேற்றுமே சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இப்போ கோவிலுக்கு முன்புறம் வந்தாச்சுங்க. கோவில் முன்புறத்தில் நேற்று இங்கெல்லாம் வந்து நிற்கவே முடியலைங்க, அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள் 2வது நாள் திருக்கல்யாணம். இன்றைக்கி கூட்டமே இல்லை பாருங்கள். இந்த இடத்துலலாம் இங்கே தான் நேற்று வந்து சூரசம்ஹாரம் சிறப்பாக நடந்துச்சு. நம்மளால் தான் நேரில் நின்று பார்க்க முடியலை, ரொம்ப டைம் ஆகும், கிளம்பியாச்சு. முருகன் கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே தேரடி கருப்பண்ணசாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். அங்கே கோவிலுக்கு முன்புறத்திலே தான் பார்த்தீங்கன்னா அங்கே தேரடி கருப்பண்ணசாமி அமைஞ்சிருக்கிறாங்க. நம்ம இங்கே வயலூர் முருகன் கோவிலுக்கு நிறைய டைம் வந்திருக்கிறோங்க. நம்ம வந்த நாள் எல்லாமே நேரடியாக போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும். வந்தீங்க அப்படின்னா சாமியோட தரிசனம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு நமக்கு ஒரு மனசுக்கு நிறைவான தரிசனம் வந்து இங்கே கிடைக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே 6 முகங்களோட முருகப்பெருமான் வந்து காட்சி அளிச்சிருப்பார். இதுதாங்க இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கோவில்லே எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா அந்த கோவிலுக்கு முன்புறத்தில் இருக்கிற இந்த சாமியோட தரிசனம் தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் பாருங்கள் முருகப்பெருமான் எவ்வளவு அழகாக காட்சி அளிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெத்தலையில் வந்துட்டு தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு அழகாக இருக்கிறாரு பாருங்கள் முருகப்பெருமான். வள்ளி தெய்வானையோட காட்சி அளிச்சிருக்கிறாரு, அதுவும் மயில் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளவு அழகாக இருக்குங்க. இந்த தீப ஒளி விளக்கோட அந்த முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு நான் போயிட்டு என்னதான் அங்கே போய் கருவறையில் முருகப்பெருமானை பார்க்குறதுக்கும் எனக்கு இந்த இதில் வெளியே எங்கள் முருகப்பெருமானை பார்க்குறதுக்கு தாங்க ரொம்ப அழகாக இருக்குது.
எனக்கு இந்த இடத்துல தான் ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் வந்தேன் அப்படின்னா அங்கே தான் அதிகமாக நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்தளவுக்கு ஒரு அழகான தோற்றம் வந்து எங்கள் முருகப்பெருமான் காட்சி அளிச்சிட்டு இருக்கிறாரு பாருங்கள். அருணகிரிநாதர்கிட்டயே முருகப்பெருமான் வந்து எனக்கு வயலூர் வந்து மிகவும் பிடிச்ச இடம் அப்படின்னு சொன்னதாக சொல்லப்படுதுங்க. அதனாலே தான் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து இங்கே புகழ்பெற்று விளங்குறாரு. வயலூர் முருகன் கோவிலில் முருகனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனதுனால நிறைய பேர் வந்து அவங்களோட வேண்டுதல்லாம் நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலே என்னவோ தெரில எங்கள் முருகப்பெருமான் வந்து ரொம்பவும் புகழ்பெற்று விளங்குறாரு. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு முன்னாடி இருக்கிற சன்னதி சிவபெருமானோட சன்னதி தான். ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அப்படியே முருகப்பெருமாள் வந்து இங்கே ரொம்ப புகழ்பெற்றதால் இது முருகனோட சன்னதியாக அமைஞ்சிருதுங்க. கோவிலுக்குள்ளே நம்மளால் உள்ளே போய் வீடியோ எடுக்க அனுமதி கிடையாது. அதனால நம்மளால் உள்ளே காமிக்க முடியாது. இப்போ இங்கே சாமியை அழைச்சிட்டு வர்றதுக்காக சாமியோட வாகனமும் அந்த கொடையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்கள். கோவிலோட பின்புறத்துலேருந்து சாமியை போய் இப்போ அழைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. கோவிலுக்குள்ளே இருக்கிற இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட ஸ்தல விருட்சமாக இருக்குங்க. வன்னி மரம் தான் நம்ம வயலூர் முருகன் கோவிலோட ஸ்தல விருட்சம். அதனாலே பார்த்திங்கன்னா அந்த மரத்துக்குன்னே தனியாக கோவிலில் இடம் ஒதுக்கி அது வந்து மேலே வளர்ந்து வர்றதுக்கு இடமும் விட்டு அதற்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கோவிலோட மேற்கூரையே கட்டியிருக்கிறாங்க. கோவிலோட முன்பகுதியில் விநாயகர் சன்னதி இருக்குது. அந்த விநாயகர் பொய்யா விநாயகர் அப்படின்னு அழைப்பாங்க. அது எதற்காக பொய்யா விநாயகர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு தடவை அருணகிரிநாதர் கனவுல வந்துட்டு முருகப்பெருமான் வயலூருக்கு வர சொல்லி ஆணையிடுவார். முருகப்பெருமானோட ஆசீர்வாதத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதரும் வயலூருக்கு வருவார். ஆனால் வயலூருக்கு வந்த அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமானோட ஆசீர்வாதம் கிடைக்காது. அதனால் என் கனவுல வந்து அசிடிட்டி பொய்யோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார் அருணகிரிநாதர். அப்போதைக்கு விநாயகர் வந்துட்டு உன் கனவுல வந்து அசிடிட்டி வந்து பொய் இல்லை, அது உண்மை தான் அப்படின்னு சொல்லி விநாயகர் வந்து சொல்லுவார். அப்படி சொன்னதால் பார்த்திங்கன்னா நம்ம விநாயகருக்கு பொய்யா விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து பேர் வந்திருக்கு. அதற்கப்புறமா பார்த்திங்கன்னா அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி அளிச்சிருக்கிறாரு. இப்படி வயலூர் முருகப்பெருமானோட வரலாறு கேட்டிங்கன்னா இன்னும் நிறையா இருக்குங்க சொல்லணும் அப்படின்னா. நம்ம இப்போ இந்த முருகப்பெருமானோட இந்த திருக்கல்யாணம் இந்த காட்சியை வந்து பார்க்கலாம் வாங்க.
இந்த முருகப்பெருமானோட இந்த ஊர்வல காட்சியை தாங்க பார்க்கலான்னு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பரவாயில்லைங்க, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல காட்சியை பார்த்தாச்சு. ரொம்ப அழகாக இருக்கிறாரு பாருங்கள் முருகப்பெருமான், வள்ளி தெய்வானையோட அப்படியே ஊர்வலம் வந்துட்டு இருக்கிறாரு. முருகப்பெருமான் வர்ற வழியெல்லாம் வான வேடிக்கையாக வச்சு நல்லா சிறப்பாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வான வேடிக்கையோட முருகப்பெருமான் வந்து இந்த வயலூர் முருகன் கோவில் வந்து சுற்றி வலம் வந்துட்டுருக்கிறாரு. அவ்வளோதாங்க, முருகப்பெருமாளோட ஊர்வலம் முடிஞ்சு இப்போ நேராக சன்னதிக்கு உள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், இறக்கி வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் தாலாட்டு பாடுவாங்க. சூப்பராக இருக்கு பாருங்கள்.